சாட்டர்டே ஆஃப்டர்நூன் எப்ப பார்த்தாலும் முருங்கீரை இல்ல இல்ல நம்ம வீட்டு பக்கத்துலயே முருங்கீரை இருக்கு. ஆனா செஞ்சு தர மாட்டேங்கிறேன்னு சொல்லி கேட்டே இருந்தாங்க. சரி அன்னைக்கு முருங்கீரை நம்ம வீட்லயே ஆஞ்சிட்டு வந்து சாம்பார் இல்ல ரசம் வைக்க சொன்னாங்க. எனக்கு ரசம் செட் ஆவாது. சாம்பாரே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அது கூடவே தொட்டுக்க கோவக்கா வறுவல் தான் பண்ணியிருந்தேன். நார்மல் கீரைனா கூட நைஸா அரைஞ்சு போட்டுறலாம். இல்லன்னா அந்த மணத்தக்காளி கீரை எல்லாம் கூட இலைய ஈஸியா ஆஞ்சிடலாம். ஆனா அந்த முருங்கீரைய குச்சி இல்லாம ஆயிரத்துக்குள்ள பெரும் போராட்டம் ஆயிரும். எதையும் என் குட்டி பையன் வச்சுட்டு ஆயிரத்துக்குள்ள அவன் ஒரு பக்கம் வீடு ஃபுல்லா ஆக்கி வச்சுட்டான். அத அடுத்து நான் கிளீன் பண்ணணும். இந்த கோவக்கா, முருங்கீரை இதெல்லாம் பார்த்தாலே ஒரு நாள் இரிட்டேட் ஆகும். ஆனா இப்பலாம் சத்து உள்ளது எது? இதுல எவ்வளவு சத்து இருக்கா? அதுல அவ்வளவு சத்து இருக்கான்னு சொல்லி ஒவ்வொரு காயா பார்த்து பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். அந்த சுகருக்கு வந்து இந்த கோவக்காலாம் அவ்வளவு நல்லதான் உடம்புக்கு. அதனால இந்த கோவக்காலாம் சாப்பிட்டு பழகிக்கிட்டேன் நானு. என்னோட ஸ்கூல் டைம்லலாம் அதிகமா நான் சாம்பார் சாப்பிட்ட மாதிரி தான் ஞாபகம். இப்பலாம் நான் ஒரு நாள் தான் வைக்கிறேன் வாரத்திலே. ஆனா முன்னாடிலாம் 4 நாள் சாம்பாரா தான் இருக்கும். அது நெய்ய ஊத்தி அப்படியே கலரி மதியானம் சுட சுட கொண்டாந்து குடுப்பாங்க பாருங்க. அத நெனச்சாலும் இப்பயே டெம்ப்ட் ஆவுது. அவ்ளோ சூப்பரா இருக்கும் அப்படி சாப்பிடும்போது. உங்களோட ஸ்கூல் டைம்ல எந்த டிஷ் ரொம்ப பிடிச்சு சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கோவக்கா ஃப்ரை ரொம்ப சிம்பிள் தான். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுவோம்ல, அதே மாரி பண்ணி எடுத்தாச்சு. அது கூடவே மாம்பழமும் வச்சு சூப்பரா லஞ்ச் சாப்பிட்டாச்சு. அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம். பாய்.